ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி பண்ண போனோம். இன்னைக்கு லீவ் நமக்கு. சரி, என்ன பண்ணாலும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம அண்ணன் ஒருத்தர் தான், சரி சிக்கன் பண்ணலாங்க, நம்ம கடையிலே சாப்பிட்றோம். சரி, இன்னைக்கு நம்ம சிக்கன் நம்மளே செஞ்சு சாப்பிடலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் சொன்னார். சரின்னு போயிட்டு எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ தான் அவரே தக்காளி வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நானே தக்காளி வெட்டலாம் கேட்டு விட்டுங்கண்ணா வேகமாக தக்காளியை வெட்டி விடுங்க. அடுத்து ஒரு வேலையை டக்குன்னு ஆரம்பித்தா நம்ம சீக்கிரம் சிக்கன் செஞ்சிடலாம். நம்ம காலையிலே ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் தக்காளியை வெட்டுங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க, தக்காளியை வெட்டி விடுங்க, டக்குன்னு வெட்டி விடுங்க. ஆப்ரேஷன் தான் பண்ணாமல் தக்காளியை போட்டு வெட்டி விடுங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வெங்காயம்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டாரு, தக்காளி தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இன்றைக்கி ஒரு சிக்கனை ஒரு பிடிக்கிறோம். இன்னைக்கு கட் பண்ணுங்கண்ணே. கட் பண்ணுற ஸ்டைலே வேறண்ணா. நீங்கள் எப்படி இப்படி கட் பண்ணுறதுன்னு தெரில. சக்குன்னு கட் பண்ணிகிட்டே இருக்காரு. சூப்பர்ண்ண. கட் பண்ணி விடுவேண்ணே. எனக்கு நிறையா வேலை இருக்குது. சிக்கன்லாம் கழுவணும். சிக்கன் நிறையா, அதில் தான் வேறு டைம் அதிகமாகும். வெங்காயம் தக்காளியிலே உட்காரமே நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கு சிக்கன் பக்கம் சீக்கிரம் போகணும், சீக்கிரம் வேலையை முடிக்கணும். அப்போ தான் நம்ம மத்தியானமாக சாப்பிடலாம். இல்லைனா ரொம்ப லேட் ஆகிடும். வெள்ளரிக்காய் பச்சடிக்கு இதுக்கெல்லாம் போடலான்னு வெட்டிகிட்ருக்காரு. வெட்டி விடுங்கண்ணே. பாருண்ணா, ஸ்டைலு சூப்பர்ண்ணா. நீங்கள் வெட்டுற ஸ்டைலே தனிண்ணே. சூப்பர்ண்ணா. வெட்டி விடுங்க சீக்கிரம். அடுத்தடுத்து டக்குன்னு வேலை இருக்குது, நம்ம முடிச்சு விடுவோம் எல்லாத்தையும். சூப்பர். வெங்காய பச்சடிக்கு தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டாரு. சிக்கன் ஃப்ரைக்கு, சிக்கன் கிரேவிக்கு எல்லாமே ஓகே. சூப்பர்ண்ணா. அடுத்து நமக்கு சிக்கன் வேலை தான் நிறைய இருக்குண்ணே. வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி விடுங்க. பேலன்ஸ் எது இருக்கான்னு பார்த்து கட் பண்ணி விடுங்க. நான் நிறைய கட் பண்ணியாச்சு. பார்த்து விட்டுங்கண்ணே, வெங்காயத்தை பார்த்து விட்டுங்க. கட் பண்ணி எடுத்து வைங்க எல்லாத்தையும். வெங்காய பச்சடிக்கு ரெடி பண்ணிட்டாராங்க ஒரு அண்ணன். சூப்பர்ண்ணா. வெங்காய பச்சடிக்கு என்ன, வெங்காயம் பல்லாரி போட்டிருக்காரு, தக்காளி கொஞ்சம் போட்டிருக்காரு, வெள்ளரிக்காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அதில் போட்டிருக்காரு. தயிர் ஒரு பாக்கெட்டு கப்பு போட்டாச்சு, இன்னொரு கப்பு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அதையும் போட்டு விட்டாரு. ஆனால் உப்பெல்லாம் பார்த்து போட்டு விட்டுங்க. உப்பு அதிகமாக போட்டு விட்டுறாதீங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறுனா கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். போட்டு பிசைஞ்சு விடுங்க. அன்னைக்கு நம்ம ஒரு பிடிக்கிறோம். அன்னைக்கு போடுங்கண்ணா. ஆனால் சிக்கன் இதெல்லாம் வந்து வெங்காய பச்சடி தொட்டுட்டு சாப்பிடும் போது அது ஒரு மாதிரியான டேஸ்ட். சூப்பர்ண்ணா. வெங்காயம்லாம் அவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஒன்று அளவு எடுத்து வெட்டின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக கட் பண்ணிட்டாரு. வெங்காய பச்சடிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. சிக்கன் கிரேவிக்கு தக்காளிலாம் ரெடி. கொத்தமல்லியை வெட்டிட்டுருக்காரு. இப்போ கொத்தமல்லி தலை சூப்பர். கொத்தமல்லாம் கல்யாச்சிலண்ணா. சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. வாசனை கமன்னு இந்த வரையும் தூக்குது. கொத்தமல்லி வெட்டும் போதே எல்லாத்தையும் வெட்டி போட்டு விடுங்க. பச்சடியில் கொஞ்சம் போட்டு விடுங்க கொத்தமல்லாம். வாசனை சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகேண்ணா. சூப்பர்ண்ணா. அடுத்து என்ன, வெங்காய பச்சடி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணியாச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் சூப்பர் ரெடி. இன்னும் இஞ்சி பூண்டெல்லாம் வெட்டலையோ, பாதி தான் வெட்டிருக்கு. இஞ்சி பூண்டு கொஞ்சம் ரெடி பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டுலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் பக்கம் போய் ஆகணும். சிக்கன் பக்கம் தான் நமக்கு டைமை இழுத்துடும் அப்படியே. ஏன்னா கழுவுறதுக்கே நேரம் போகிறதே தெரியாது, நேரம் டக்குன்னு ஓடிடும். ஏன்னா வெங்காயத்தை கட் பண்ணிட்டுருக்காரு. பச்சடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி அதையும் கட் பண்ணுறாரு. ஓகே, கட் பண்ணுங்க, பார்த்து கட் பண்ணுங்க. சூப்பர். பச்சடிக்கு ஏன்னா இவ்வளோ வெங்காயம் போடுறீங்க?
பச்சடினா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால போட்டு நிறையவே போட்டு வச்சிருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும், பச்சடி எவ்வளோ இருந்தாலும் காலி ஆயிரும். சூப்பர்னா இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கிறோம் நம்ம இன்னைக்கு. என்னண்ணா வேணும், உப்பு போடணுமா? சூப்பர் வச்சுட்டாரு. இங்கே சிக்கன் ஃப்ரைஸ்க்கு சிக்கன் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிரேவிக்கு தான் கொஞ்சம் ரெடி பண்ணணும், அதையும் ரெடி பண்ணுங்க. சிக்கனை வெட்டுங்கண்ணா, பார்த்து எடுத்துங்கண்ணா, பார்த்து எடுத்துங்கண்ணா. எடுத்துங்க. சிக்கன் கழுவதான் நமக்கு ரொம்ப லேட் ஆகும். இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்காரு ஒரு அண்ணன். வேகமான இஞ்சி பூண்டெல்லாம் கட் பண்ணும்போதே நமக்கு வாசனை தூக்குது. அப்படியே இஞ்சி பூண்டை கட் பண்ண ஆரம்பித்தாதான் நம்ம ஒரு நான்வெஜ் செய்கிறதுக்கே ஒரு இதாக இருக்கும், வாசனை அந்த அளவுக்கு இருக்கும். சிக்கன் எல்லாமே ரெடி, லெக் பீஸ்லாம் தனியாக ரெடி பண்ணியாச்சு, கிரேவிக்கு தனியாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்தடுத்து வேலையை டக்குன்னு பார்ப்போம். சிக்கன் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்னது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் சிக்கன் கழுவணும். சிக்கன் கழுவுதான் நமக்கு லேட் ஆகும். சீக்கிரம் நம்ம கழுவ ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து வேணும் முடிஞ்சிடும். மத்தியானம் சீக்கிரம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதனால் நமக்கு ரொம்ப டைம் இருக்கும் சிக்கன் கழுவுறதுக்கலாம். சீக்கிரம் பார்ப்போம், வேலையை பார்ப்போம். எடுத்து வைங்க எல்லாத்தையும். அடுத்தடுத்து பாருங்கள், ஒரு நாளாக பாருங்கள். என்னென்னு ஒரு பையன் மட்டும் அங்கே ஃபோன் ஓட்டிகிட்டே உட்காந்துருக்கான், அந்த பக்கமே வர மாட்டேங்கிறான். வாப்பா வந்து என்னன்னு பார்ப்பாங்க கொஞ்சம். இல்லை நாங்களாம் இப்படி ஒருத்தன் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஃபோனு யார்கிட்ட பேசுகிறானே தெரில, ஃபோனை பேசிக்கிட்டே இருக்கான். சிக்கனை கழுவ ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம முன்ன மஞ்சத்தூர்லாம் போட்டு சூப்பராக கழுவிட்டாரு. கழுவிட்டே இருக்காரு. சூப்பர்ண்ணா. இது மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவினாதான் சிக்கன் நல்லா சுத்தமாகும். சூப்பராக பண்ணுறாரு. ஓகே, சிக்கன்லாம் ஓரளவு கழுவி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சிக்கன் ஃப்ரைக்கு பாதி எடுத்து வச்சாச்சு. ஓகேண்ணா. லெக் பீஸ்லாம் சூப்பர்ண்ணே, பார்க்க சூப்பராக இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு பிடிக்கிறோம். இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறோம். சூப்பர்ண்ணா. நானா கழுவியாச்சு. என்ன கழுவிட்டு இருக்கீங்க? ஒரு ரெண்டாவது ரவுண்டா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு கழுவி முடிச்சுட்டாரு, இப்போ 2வது ரவுண்டு கழுவுறாரு. ரொம்பண்ணே சூப்பராக கழுவுறாரு. சூப்பர்ண்ணே. இன்னைக்கு நம்ம சிக்கனை ஒரு பிடிக்கிறோம். சூப்பர். அடுத்து வாங்க, அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். இந்த கழுவி எடுத்துட்டாரு, சூப்பராக எடுத்துட்டாரு. இவர் ஆல்ரெடி கழுவியாச்சு. கழுவி எடுத்து வச்சுட்டாரு முன்னாடியே. போதுண்ணா. எத்தனை தடவை கழுவிங்க? போதும். எந்த அளவுக்கு கழுவுறோமோ நமக்கு நல்லதுதான். அதான் அண்ணன் 2 தடவை போட்டு கழுவி எடுக்கிறாரு. ஓகேண்ணா. அடுத்தது ஃப்ரை சிக்கன்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓகே, சூப்பர். சிக்கன் ஃப்ரைக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. பார்க்கவே வாய் ஊறுது, அந்த அளவுக்கு இருக்குது சிக்கன். சிக்கன் மசாலா தான் டேஸ்ட்டு. சிக்கன் மசாலா நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக போடுறோமோ சிக்கனோட டேஸ்ட்டு அப்போ தான் நமக்கு நல்லா வரும். நம்ம அண்ணன் சூப்பராக போட்டாரு. வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா சட்டி அடுப்பில் வச்சுட்டாங்கப்பா. இப்போ தான் நமக்கு சிக்கன் சமைக்க இது ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, வதக்க ஆரம்பிங்கண்ணா. வதக்கி விடுங்க. சிக்கனை போட்டாரு, மசாலாவை போட்டு நல்லா கிண்டி விடுங்கண்ணா. நல்ல வாசனை கமன்னு வருது. சூப்பர். நல்லா போட்டு கிண்டி எடுங்க. பாருங்களேன், கிண்டும் போதே இங்கே வாசனை இங்கே வரையும் தூக்குது. பக்கத்து வீட்டுலாம் அந்த எட்டி பார்க்குறாங்க, என்னங்க சமைக்கிறீங்க அங்கன்னு எட்டி பார்க்குறாங்க. சூப்பர் வாசனை.
இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கிறோம் சிக்கனை, இன்னைக்கு நம்ம ஒரு பிடி பிடிக்கிறோம். என்ஜாய் பண்றோம் இன்னைக்கு. இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்றது அது ஒரு விதமான தனி ஃபீல். நம்மளே கட் பண்ணி நம்மளே எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்மளே இங்கே செஞ்சு சாப்பிட்றது தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு வாசனை. இடையில டெஸ்டிங் ஒரு 3-4 ரன் நான் விட்டுட்டேன். ஆல்ரெடி டெஸ்டிங்கை பார்க்கும்போதே நல்லா சூப்பர் டேஸ்டாக இருக்கு. கொதிக்க விடுங்க, நல்லா போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. போடணும் போடணும் போடணும், வாசனை தூக்குதுங்களே, இங்கே வரையும் தூக்குது வாசனை. அடுத்தடுத்து ஃப்ரை பண்ணணும். பாருங்க பாருங்க பாருங்க, சூப்பர் 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 வாசனை, கம 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 கம்மன்னு வாசனை, நல்ல டேஸ்ட்டு. டெஸ்டிங்னே பாதி காலி பண்ணிட்டோம். சூப்பர் சூப்பர். என்ன எடுத்து வைக்கிறது முடியாது, பாதி காலி ஆயிடுச்சு. அந்தளவு டேஸ்ட் இருந்தால் காலியாக தான் செய்யும். அடுத்தடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃப்ரை பண்ணுறதும் தெரியல, சிக்கன் காலி ஆகிறதும் தெரியல. இங்கே ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சிக்கன் காலி ஆகிக்கிறது. ஓகே ஓகே, நான் சூப்பர்ண்ணே. ஆனால் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்குண்ணா தானே, வேறு ஒன்றும் கிடையாது. டேஸ்ட்டு இருந்துச்சுனாரே நம்ம சிக்கன் எவ்வளோ செஞ்சாலும் காலியாகிடும் சீக்கிரம். சூப்பர் டேஸ்ட்டு, தனி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த மசாலோட டேஸ்டெல்லாம் சூப்பர். சிக்கன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. டெஸ்டிங்லேயே பாதி காலி பண்ணிட்டேன். எடுத்து வச்சது அப்புறமும் பாதி காலி பண்ணி விட்டுச்சு எல்லாத்தையும். பச்சடியெல்லாம் சாப்பிடும் போதே எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இன்னைக்கு சூப்பரான ஒரு சிக்கன் செஞ்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு, சூப்பரான டேஸ்ட்டு. சிக்கன் கிரேவி அது ஒரு தனி டேஸ்ட். சிக்கன் ஃப்ரை அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஆனால் ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பர்ண்ணா. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு சிக்கன் செஞ்சு சாப்பிட பிடிக்குமா? நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. தேங்க்யூ.